மூன்று முடிச்சு. அத்தியாயம் 71. இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க என்று அழுத்தமாக அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அஸ்வினி என்னுடைய மனைவி என்று கௌதம் கூற, அதை கேட்டதும் திவ்யா அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டாள். அவள் மட்டும் அல்ல, அங்கு இருந்த அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருக்க, அனைவருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. அவனை புரியாமல் பார்க்கவும், அண்ணா, நீ என்ன சொன்ன? அஸ்வினிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே சொன்ன, அப்புறம் எப்படி உன்னோட மனைவியாக முடியும் என்று அவள் கேட்கவும், ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். ஆனா எனக்கும் அவளுக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு என்று அவன் கூறவும் அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணா என்று அவள் அதிர்ச்சியின் உச்சத்தில் உறைந்து நின்று இருக்க, சுற்றி இருந்த அனைவருமே அதே போல்தான். ஹரிணி மற்றும் அங்கு ஜோசப், கிரேஸ், லூகாஸ், அவர்களுடன் நின்று இருந்த மெலினா என்று அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் இருக்க, அண்ணா நீ போய் தானே சொல்ற? அஸ்வினி, அப்போ உனக்கு வெறும் 18 வயசு இல்ல? நீ 7 வருஷமா அமெரிக்காவில். எனக்கு நீ என்ன சொல்ற அண்ணா, புரியல என்று அவள் திக்கி திணறி அவன் கூறிய உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் பேசவும், அவளையே சில நொடிகள் அழுத்தமாக பார்த்த அவன், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த வீட்டு பெரிய மனுஷங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கும் அவளுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னபோது இவங்க எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்தி அவ கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நாங்க செய்வோம், அவளுக்காக எல்லாமே இந்த வீட்டில் இருக்கும், அவளை நாங்க பத்திரமா பார்த்துப்போம், நான் திரும்பி வரும்போது அவளை என்கிட்ட பத்திரமா ஒப்படைப்பேன், இப்படி அத்தனையும் சொல்லி எனக்கும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் அவ சந்தோஷமா இருக்கணும், அவ இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பா என்று அந்த வார்த்தையை அத்தனை அழுத்தம் கொடுத்து கூறிய கௌதம், அந்த நம்பிக்கையில தான் இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் சரின்னு தலையசைச்சு, என் ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, நான் உசுரோட இருக்கணும்னா அவ மட்டும்தான் தீர்வு என்று அத்தனை விஷயத்தையும் சொல்லி எனக்கு அவ கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவளை ஒரு பார்வை கூட பார்க்காம கிளம்பி போனேன். ஆனா அமெரிக்காவிலிருந்து நான் திரும்பி வந்த போது அவளை நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா? இந்த வீட்டோட வேலைக்காரியா. நீங்க எல்லாரும் அப்படிதான் அவளை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பதான் புரிஞ்சுது இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. நான் செத்தாலும் செத்து இருக்கணுமே தவிர இவங்க சொன்னதை கேட்டு அவ கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு அடிமை மாதிரி விட்டுட்டு போயிருக்க கூடாது என்று அவன் கோபத்தோடு கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தனர். 13 வயசு. நீ 13 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த? டெய்லி காலையில 13 வயசுல எனக்காக கோவில் போயிட்டு இருக்கா. அதெல்லாம் நினைக்கும் போது வலிக்குது. என் நெஞ்சில யாரோ 1000 ஊசியை வச்சு குத்தி ரணத்தை உண்டு பண்ணின மாதிரி இருக்கு. என்ன அப்படியே மொத்தமா கொன்ன மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா அன்னைக்கே செத்துருக்கலாம்னு தோணுது. அன்னைக்கு அந்த விபத்துல நான் மட்டும் செத்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அஸ்வினி இந்த வீட்டில் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாதானே அப்படின்னு தோணுச்சு என்று கௌதம் கோபத்தோடு கூறவும், கண்ணா என்று லட்சுமி பாட்டி அவனின் அருகில் வரவும் அவர் முன்பு கையை உயர்த்தி தடுத்து நிறுத்திய அவன், இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நாளைக்கு காலையில அம்மா இங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அடுத்த ஒரே வாரத்தில் எனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நானும் அஸ்வினியும் வீடு மாற போறோம். நானும் அஸ்வினியும் மட்டும்தான். ரித்விக் எங்க கூட இருப்பான், மற்றபடி வேற யாரும் இல்லை என்று அழுத்தமாக அவன் கூறவும், இல்லடா நான் தனியா போய்க்கிறேன் என்று ரித்விக் கூறவும் அவனை சில நொடிகள் பார்த்தும், அது உன்னுடைய விருப்பம் என்று கூறிய அவன் அங்கிருந்து அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக கிச்சன் உள்ளே நுழைந்து கொண்டான். அங்கு தன் அம்மாவிற்காக கஞ்சியை அவன் தயார் செய்தான். கௌதம் என்று மல்லிகா வந்து நிற்கவும், என்ன என்று அவர் பக்கம் அவன் பார்க்கவும், என்ன பண்ற கௌதம் என்று மல்லிகா கேட்கவும், பார்த்தா தெரியல
நான் என்னோட அம்மாவுக்கு கஞ்சி வைக்க போறேன் என்று கௌதம் சொல்லவும், நீ நகுந்து நில்லு, நான் செய்கிறேன் கௌதம் என்று மல்லிகா சொல்லவும், பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் என்று கூறி வேகமாக அவன் தயார் செய்து கொண்டிருக்க, இல்ல கௌதம் நானே என்று அவர் கூறவும், இந்த கிச்சன்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அவதானே சமைச்சிட்டு இருந்தா, ஒரு நாளாவது அவளுக்கு உதவி பண்ணுறேன்னு அப்படின்னு இங்க வந்து நின்று இருப்பீங்களா என்று அவன் கேட்ட கேள்வி அவர் அப்படியே நின்றார். நீங்க இங்க வந்ததுல இருந்து நான் பார்த்தேன், நான் நல்லாவே பார்த்தேன். நான் இந்த ஊருக்கு வந்து வெறும் ஒரு வாரம் வேணும்னா இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு வாரத்திலேயே நான் நிறைய விஷயங்களை கவனிச்சிட்டேன், நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேன் என்று அழுத்தமாக தன் அத்தையை ஒரு பார்வை பார்த்து கூறிய அவன் தன் அம்மாவிற்காக அரிசியை உடைத்து அதனை குக்கரில் சேர்த்து அவன் அனைத்து வேலைகளையும் கடகடவென்று செய்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள் கஞ்சியை தயார் செய்து ஒரு சிறிய ஹாட் பாக்ஸில் ஊற்றி அதனை தனது லஞ்ச் பேக்கின் உள்ளே வைத்து அதனை கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த அவன் அங்கு நின்று இருந்த அனைவரையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் வீட்டை விட்டு வெளியில் சென்றான். கிரேஸ் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்து இருக்க அவளால் சுய நினைவுக்கு வரவே முடியவில்லை. என்ன சொல்லிவிட்டு செல்கிறான்? கல்யாணம் ஆகிவிட்டதா? இவன் சொல்வது அனைத்தும் உண்மையா இல்லை பொய்யா என்று மனதிற்குள் பல குழப்பங்கள். அந்த ஹாலில் தான் அனைவருமே இருந்தனர். ஒருவரையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏன், அங்குதான் அவனது நண்பர்களும் நின்று கொண்டு இருந்தார்கள் என்று அவனுக்கும் தெரிந்தது. ஆனால் அவன் பார்க்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை. அவர்களே வரவேண்டும் என்று கூறினார்கள். வந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறினான். நண்பர்கள்தான். அதற்காக அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மூக்கு நுழைப்பது என்பது கௌதமிற்கு பிடிக்காத ஒன்று. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவரவர்களை பொறுத்த வரைக்கும் அவரவர்களின் காதல் முக்கியமானது என்றால் எனக்கு என்னுடைய காதல் மிக மிக முக்கியம் என்று தனக்குள்ளேயே கூறி அமைதியாக வாகனத்தை இயக்கி கொண்டு இருந்தான் கௌதம். மேலும் ஒரு நாள் கடந்த நிலையில் அன்று சாந்தியை வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று மருத்துவர் கூறிவிட அனைத்து உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு நின்றாள் அஸ்வினி. அப்பொழுதுதான் சுப்பிரமணி அங்கு வந்து சேர்ந்து இருந்தார். தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்து அமைதியாக நின்று கொள்ள தன் கணவனை சில நொடிகள் பார்த்த அவரும் எதுவும் பேசவில்லை. சில நிமிடத்திற்குள் அனைவரும் ஒன்றாக வெளியில் வந்தனர். சாந்தி, அஸ்வினி, சுப்பிரமணி, கௌதம் என்று நால்வரும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள சில நிமிடத்திற்குள் வீட்டின் முன்பு கார் சென்று நின்று இருந்தது. காரில் இருந்து முதலில் இறங்கிய அஸ்வினி, அத்தை இங்கே நில்லுங்க, வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க என்று கூறி வீட்டின் உள்ளே நுழைந்த அவள் ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து சாந்திக்கு ஆரத்தி சுற்றி நெற்றியில் பொட்டு வைத்து, வீட்டுக்குள்ள போங்க அத்தை என்று திருஷ்டி கழித்து வீட்டின் உள்ளே அனுப்பி வைத்த அவள் தன் கையில் இருந்ததை வாசலில் கொட்டிவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தாள். தட்டை கிச்சனில் வைத்துவிட்டு, உட்காருங்க என்று அங்கிருந்த இருக்கையில் அவரை அமர வைத்து, மதியம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்னாலும் பண்றேன் என்று அவள் கூறவும், அதை கேட்ட கௌதம், நீ எதுவும் பண்ண வேண்டாம், இந்த வீட்டுல வேலைக்கு ஆள் வச்சாச்சு என்று அழுத்தமாக அவன் கூறவும், அதை கேட்டதும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அது நான் தான் எப்பவும் என்று அவள் திணறலோடு அவனை பார்க்கவும், அதுதான் நீ எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்ல என்று அழுத்தமாக அவன் கூற அவளுக்கு வார்த்தை வரவில்லை. தொண்டை குழியில் சிக்கி கொண்டது போலும் வார்த்தைகள் அனைத்தும். அவள் மௌனமாக நிற்க அவன் அவளை அழுத்தமாக பார்க்கவும் அங்கு நிற்க முடியாமல் மிகவும் தடுமாறியபடி இருந்தாள். நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா என்று சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே அவள் வேகமாக படியேறி மாடிக்கு சென்று விட்டாள். கௌதம் என்று சாந்தி அழைக்கவும் சாந்தியின் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்த கௌதம், சொல்லுங்க அம்மா என்று கேட்கவும், நீ எடுத்த முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்குதாப்பா என்று சாந்தி கேட்கவும், இல்லம்மா எந்த மாற்றமும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் அவளுக்கும் சட்டபூர்வமான திருமணம், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் அவளும் ஒன்னா வீடு மாற போறோம் என்று அவன் கூறவும், அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம்ப்பா, இனிமேலாவது அஸ்வினி சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் என்று அவர் கூறவும், இந்த வீட்டுல நீங்களும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், இந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு என்று அவன் கூறவும் அவர் சரி என்று தலையசைத்தார். தன் அம்மாவை அறையின் உள்ளே அழைத்து சென்று அவரை அறையில் இருந்த மெத்தையில் படுக்க வைத்து அவன்
கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்த அவன் நேராக மாடியிலிருந்த அஸ்வினியின் அறை முன்பு சென்று இருந்தான். அறையின் கதவை தட்ட அவள் கதவை திறந்தாள். அவள் கதவை திறந்த அடுத்த நிமிடம் வேகமாக அவளை தள்ளி கொண்டு அறை உள்ளே நுழைந்து கதவை மூட அவள் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருந்தாள். என்ன பண்றீங்க என்று அவள் திணறியபடி கேட்க அவனை அழுத்தமாக பார்த்தான். இந்த கௌதம் என்ன பண்ண போறான்? அத்தியாயம் 72. முதல் நாள் கௌதம் பேசிய வார்த்தைக்கு பிறகு யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அனைவரும் அவரவர்களின் அறையில் அப்படியே அமர்ந்து விட்டனர். அதுவும் அஸ்வினியை மிகவும் தரைக்குறைவாக பேசிய பெண்கள் இருவருக்குமே அத்தனை வருத்தத்தை கொடுத்து இருந்தது. அவர்களால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. இத்தனை வருடமும் ஏதோ பரிகாரம் என்று நினைத்து அந்த பரிகாரம் அனைத்துமே கௌதமிற்கு என்று நினைத்த பொழுது பெண்கள் இருவருக்கும் அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு ஏதோ என்று நினைத்து இருக்க, இல்லை அது அனைத்தும் கௌதமிற்காக என்று தெரிந்த பொழுது திவ்யாவிற்கு ஒரு தங்கையாக என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஹரிணியும் கௌதம் தன்னிடம் கூறிய அந்த வார்த்தையை நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தாள். உனக்கு என் மேல இருக்கிறது காதல் இல்லை, அது சாதாரண ஈர்ப்பு என்று அவன் கூறியதையும் இன்று அஸ்வினி அவனுக்காக இந்த 7 வருடமும் அவள் செய்ததையும் நினைத்து பார்த்தாள். ஆம், கௌதமுடைய காதல் பற்றி அவளுக்கு தெரியாது. ஆனால் அஸ்வினி இந்த வீட்டில் பட்ட கஷ்டங்கள் ஹரிணிக்கு தெரியும் அல்லவா? இவை அனைத்திற்கும் முதல் காரணம் அவனுடைய திருமணம் என்று நினைத்த பொழுது அவள் அப்படியே உறைந்து விட்டாள். அடுத்த வார்த்தையை அவள் பேசவில்லை, பேசவும் நினைக்கவில்லை. அப்படியே அந்த அறையில் சுருண்டு விட்டாள். அந்த நாட்கள் அப்படித்தான் அனைவருக்கும் நகர்ந்து இருந்தது. கிரேஸ், மெலினா இருவரும் அறைக்குள் நுழைந்ததும் கிரேஸுக்கு அவள் கேட்டது அவளுக்கு நம்ப முடியவில்லை. அவள் புரியாமல் அமர்ந்து இருக்க மெலினா அவள் தோளில் கையை வைக்கவும், கீழ் அவன் சொன்னத எல்லாம் உண்மையா என்று கிரேஸ் கேட்கவும், உண்மைதான்னு நினைக்கிறேன் என்று மெலினா கூறவும், அதை கேட்டதுமே கண்கள் கலங்கியது கிரேஸுக்கு. அப்போ கௌதம் சொன்னது உண்மைதானா? 7 வருஷமா ஒரு பொண்ணு அவனுக்காக இங்க என்று அவள் கேட்கவும், அதான் சொல்லிட்டானே அவனுடைய மனைவி அப்படின்னு என்று மெலினா கூறவும், அது சட்டபூர்வமா இல்லதானே என்று கிரேஸ் கேட்க, நீ தப்பா பேசுற என்ற குரல் பின்னால் கேட்க திரும்பி பார்த்தனர் 2 பெண்களும். அங்கு நின்று இருந்தான் லூகாஸ். நாங்க என்ன அப்படி தப்பா பேசிட்டோம் என்று கிரேஸ் கேட்கவும், நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும், அது ரொம்ப தப்பு கிரேஸ் என்று லூகாஸ் கூறவும், எது தப்பு? காதலோட வழி என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கிரேஸ் கேட்கவும், நல்லாவே தெரியும் என்று லூகாஸ் கூற, என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. நம்ம காதலிக்கிற பையன் நம்மளை காதலிக்காம வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கன்னு தெரியும் போது அதோட வழி எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்கவும், அப்போ என்னுடைய காதல் உனக்கு புரிஞ்சுதா என்று லூகாஸ் கேட்க, அதை கேட்டதும் அதிர்ந்து போனாள் கிரேஸ். எஸ், ஐ லவ் யூ so மச். ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட என்னோட காதலை சொல்ல வர நினைச்ச போதுதான் நீ கௌதம காதலிக்கிற விஷயம் என்கிட்ட சொன்ன. நானும் அதுக்கு மேல எதுவும் பேசல. கௌதமும் உன்னை காதலிச்சா விட்டு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா கௌதம் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டான். ஆனா திரும்பி திரும்பி உன்னை காதலிக்காத ஒருத்தனுக்காக எதுக்கு இத்தனை பேச்சு, இத்தனை செய்யற எனக்கு புரியல என்று லூகாஸ் கேட்கவும், அதை கேட்டதும் அவள் மௌனமாக இருந்தாள். நீ அவனை காதலிக்கிற, ஆனா அவன் உன்னை காதலிக்கிறானா? இல்ல, அவனோட வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் பின்னாடி சுத்துன. அது எல்லாமே பொய்ன்னு சொன்ன. ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருந்து உன் காதல் பிரிஞ்சிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீ கூப்பிட்டதுமே யோசிக்காம நானும் இந்தியாவுக்கு வந்தேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவனோட வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு கூட தான்னும் அவன் ரொம்ப உறுதியா இருக்கும்போது திரும்பவும் நீ இப்படி பேசுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா என்று லூகாஸ் கேட்க, அதை கேட்டதும் அவள் தலை குனிந்து இருந்தாள். நீயும் நானும் பல வருஷம் ஒன்னா பழகி இருக்கோம். உன்னுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஸோ நம்மளோட லவ்வுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம காதலுக்கு நீயே பிரச்சனையா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்ன விரும்பினா நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா விட்டுடலாம், அவ்வளவுதான்.
நீ என்ன விரும்பவில்லை என்பதற்காக நான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல உனக்கு சந்தோஷம் இருக்குமா? சொல்லு. உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு எனக்கு தான் சந்தோஷம் கிடைக்குமா என்று அவன் கேட்கவும் அவள் மௌனமாக இருந்தாள். காதல் அப்படின்றது நம்ம ஆசைப்பட்டவங்க நமக்கு கிடைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஆசைப்பட்டவங்க அவங்க ஆசைப்படுறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறது கூட காதல் தான். நீ அதை புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் என்று லூகாஸ் கூறவும் அதை கேட்டதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. கௌதமுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கா, அது பொய்ன்னு நீ சொன்ன. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அது பொய்யா இருந்திருந்தா நானே கௌதம் கிட்ட பேசி உன்னை அவன் கூட கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் இருப்பேன். அவனை உன்னை காதலிக்க வச்சிருப்பேன் என்று லூகாஸ் கூறவும் தலை குனிந்து அழுது கொண்டு இருந்த அவள் அதிர்ச்சியோடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன, என் காதல் உண்மையானா பாக்குற? என் காதல் நீ சந்தோஷமா வாழ்வது அப்படி இருக்கும்போது நீ சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷம். ஸோ நீ சந்தோஷமா வாழணும் என்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் போயிருப்பேன். இது முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா காதல்ல எந்த லாஜிக்கும் கிடையாது, எந்த முடிவும் கிடையாது என்று அவன் கூறவும் அதை கேட்டதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. காதலிக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில முட்டாள்தான். நீயும் முட்டாள்தான், நானும் முட்டாள்தான், கௌதம் கூட முட்டாள்தான். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில முட்டாளாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கௌதமுடைய வாழ்க்கையில யாருமே இல்லாத போது நான் உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருந்தேன். ஆனா இப்போ கௌதமுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது நீ கௌதம உடைக்கிறதுக்கு சமம் என்று லூகாஸ் கூறவும் அதை கேட்டதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மடமெடவென்று வடிந்தது. ஐ எம் சாரி என்று கிரேஸ் கூறவும் அதை கேட்ட லூகாஸ், ஒருவேளை நீ கௌதம உண்மையா காதலிச்சு இருந்தேனா இந்த நிமிஷம் நீ கௌதம விட்டு கொடுத்து இருக்கணும். கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கௌதமுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமா வாழணும்னு நீ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கணும். ஜீசஸ் அவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும் என்று லூகாஸ் கூறவும் அதை கேட்டதுமே அவள், கண்டிப்பா நான் கௌதம உண்மையா காதலிக்கிறேன். கௌதமுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பா ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன் என்று அவள் கூறவும் அதை கேட்டதுமே அவளை சில நொடிகள் பார்த்த அவன், அப்போ ஓகே, ரிலாக்ஸ் ஆகிடு, கௌதம் நல்லாதான் இருப்பான் என்று கூறிய லூகாஸ், தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சு கொண்டதுக்கு என்று அவன் கூறவும் அதை கேட்டதுமே தேங்க்யூ லூகாஸ் என்று அவள் கூற, எதுக்கு என்று அவன் கேட்கவும், ஒருவேளை நீ மட்டும் இத சொல்லாம இருந்திருந்தா முட்டாத்தனமா கௌதமுடைய இதயத்தை உடைச்சிருந்திருப்பேன் என்று அவள் கூறவும், நீ கெட்ட பொண்ணு கிடையாது, காதல்ல முட்டாளாகிடுறோம். நான் தான் சொன்னேனே, நீயும் அந்த காதலில் ஒரு முட்டாளா இருந்த, அவ்வளோதான், இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிட்ட என்று மெல்லிய புன்னகையோடு கூற, நீ என்ன உண்மையாவே காதலிக்கிற லூகாஸ் என்று அவள் கேட்கவும், கண்டிப்பா என்று அவன் கூற அதை கேட்டதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஐ எம் சாரி லூகாஸ் என்று அவள் கூறவும், இது எதுக்கு என்று அவன் கேட்க, உன்னோட இதயத்தை நான் உடைச்சதுக்கு என்று அவள் கூறவும் அதை கேட்டதும் அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை. என்னுடைய இதயம் முழுசா உடைஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, இதயம் இப்பவும் உடையாம இருக்கு. அது முழுசா உடையறதுக்கு முன்னாடி நீ கிட்ட வந்துடுவேன்னு நினைக்கிறேன் என்று அவன் கூற அதை கேட்டதும் கிரேஸ் முகத்தை திருப்பிக் கொண்டாள். உனக்காக வெயிட் பண்ணுவேன், உன்னோட காதலுக்காக என்று அழுத்தமாக கூறிய அவன், பத்திரமா பார்த்துக்கோ என்று மெலினாவிடம் கூறி லூகாஸ் அந்த அறையை விட்டு வெளியில் சென்றான். மெலினா அவன் செல்லும் வரையிலும் பார்த்துவிட்டு அவன் சென்ற பின்பு, லூகாஸ் மனசுக்குள்ள நீ இருப்ப அப்படின்னு நான் கூட நினைச்சு பார்க்கல என்று அவள் கூறவும், நானும் தான் என்று பதிலுக்கு கூறினாள் கிரேஸ். கௌதமுடைய வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாத போது உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனா லூகாஸுக்கு நீ காதலிக்கிற பையன் கௌதம், அவனும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ இத்தனை நாளும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் என்று மெலினா கேட்க, அந்த வார்த்தை கிரேஸின் மனதிற்குள்ளும் தோன்றியிருந்தது. தாங்கள் அனைவரும் ஒன்றாக பேசி சிரிக்கும்போது, தன் கண்கள் கௌதமை ரசிக்கும் பொழுது, கௌதமிடம் தான் பேசும் பொழுது, கௌதமிடம் தன்னுடைய நெருக்கம் இருந்த பொழுது லூகாஸின் மனம் எந்த அளவிற்கு வருத்தம் கொண்டிருக்கும்.
என்று நினைத்து பார்த்த அவளுக்குத்தான் தான் முன்னால் இருந்த காதலை எப்படி கண்டு அறியாமல் போனேன் என்று நினைத்து பார்த்தால் மனம் வலித்தது. ஆனாலும் இந்த நிமிடம் அவன் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்து சென்றது. என்னால கௌதம மறக்க முடியுமா என்று மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நீ கௌதம மறந்துதான் ஆகணும் என்று மற்றொரு மனம் அவளிடம் கூறியது. அதனை தனக்குள்ளேயே நினைத்தபடி அமர்ந்து இருந்த அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மெதுவாக வழிய, வலிந்த கண்ணீரை துடைத்த அவள் மெலினாவை அணைத்து கொள்ளவும் அவளுக்கு தேவையான ஆறுதலை மெலினா கொடுத்தாள், ஒரு நல்ல தோழியாக. லூகாஸ் என்ற அழைப்பில் அவன் திரும்பி பார்க்க அங்கு வந்த ஜோசப், உன் மனசுல இருந்த காதல கிரேஸ் கிட்ட சொல்லிட்டியா என்று கேட்கவும், ஆம் என்று லூகாஸ் தலை அசைக்கவும் தன் நண்பனை இறுக்கமாக அணைத்து விடுவித்து, உன்னோட காதல் ஜெயிக்கும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா என்று ஜோசப் கூற, தேங்க்யூ மச்சான் என்று அவனும் அணைத்து விடுவித்தான். லூகாஸின் காதல் ஜெயிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.